பிரான்சில் உள்ள ஊடகங்கள் அனைத்துமே பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ அனர்த்தத்திற்கே முழுமையாக முக்கியத்துவம் அளித்து செய்திகள் வெளியிட்டு வருகின்றன. இதுபோன்ற ஒரு தீ அனர்த்தம் இதற்கு முன்னர் ஏற்பட்டதில்லை என சொல்லப்படுகின்றது. அரசாங்கம் பல்வேறு அவசர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் தலைமையில் அவசரமாக கூடுகின்றனர். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காது செல்கிறது. தீ அணைப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் இணைந்து செயல்பட்டு வருகின்றார்கள். பிரான்ஸ் காட்டுத்தீ விவகாரம் தொடர்பாக ஜூலை 27 திங்கட்கிழமை நடைபெறும் அவசர நெருக்கடி மேலாண்மை கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தலைமை தாங்குகிறார். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் பொருளாதார பாதிப்புகளை சமாளிக்க அரசு அவசர ஆலோசனைகளை மேற்கொள்கிறது. பிரான்ஸ் முழுவதும் காட்டுத்தீயை எதிர்த்து போராட உதவி வரும் குரோஷியாவுக்கு எமனுவல் மேக்ரோ நன்றி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் காட்டுத்தீ மக்களை கதிகலங்க வைக்கிறது. நாட்டின் ஒரு பகுதி எரிந்து வருகிறது. தீப்பரவல் தற்பொழுது போதோ பெருநகர பகுதியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜிரோந்த காட்டுத்தீ நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் லோரோ நூனேஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் ஜிரோந்த பகுதியில் காட்டுத்தீ அனர்த்தம் நிகழ்வதால் சுற்றுலா பயணிகள் எவரும் அங்கு வரவேண்டாம் என ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ்.
எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காது செல்கிறது. தீ அணைப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் இணைந்து தங்களுடைய பணியை ஆற்றி வருகின்றனர். பிரான்ஸ் தீயணைப்பு வீரர்கள் 2026 கோடையில் மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2026 கோடையில் பிரான்ஸ் முழுவதும் காட்டு தீகள் அதிகமாகவும் தீவிரமாகவும் பரவி வரும் நிலையில் ஷெப்போ பொம்பியே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் ஒரு பகுதியை மிக மோசமாக தாக்கி வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்த பணியில் உள்ள தீயணைப்பு வீரர்களில் 78% வாலண்டியர் தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அதிலும் 5 ஒருவர் பெண் தீ அணைப்பு வீரர். தற்பொழுது சுமார் 20% பெண்கள் தீயணைப்பு வீராங்கனைகள் இந்த பெரும் தீ அனர்த்தத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த கோடையில் காட்டுத்தீ அதிகரித்துள்ளதால் அவர்களின் பணி மிகவும் அதிகரித்திருக்கின்றது. தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள் பணிக்கு செல்ல வசதியாக அவர்களை தங்கள் நிறுவனங்கள் வேலையிடங்களில் இருந்து அதிகபட்சமாக விடுவிக்குமாறு அதிகாரிகள் நிறுவனங்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிரான்ஸ் காட்டுத்தீ விவகாரம் தொடர்பாக ஜூலை 27 திங்கட்கிழமை நடைபெறும் அவசர நெருக்கடி மேலாண்மை கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தலைமை தாங்குகின்றார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தற்பொழுது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ நிலைமை தொடர்பாக திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு உள்துறை அமைச்சகத்தில் தனது கூட்டத்தை மேற்கொள்கின்றார். அமைச்சகங்களுக்கு இடையிலான நெருக்கடி மேலாண்மை கூட்டத்திற்கு அவரே தலைமை தாங்குகின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் பிரான்சில் தற்பொழுது நிலவும் காட்டுத்தீ நிலைமை மற்றும் அதை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனிடையே திங்கட்கிழமை அரசாங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் துணைவர்களுடன் நடைபெறவிருந்த மதிய உணவு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மேக்ரோ, பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு மற்றும் பல அமைச்சர்கள் காட்டுத்தீ நெருக்கடியை சமாளிக்கும் பணிகளில் நேரடியாக ஈடுபட்டுள்ளதால் இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் பொருளாதார பாதிப்புகளை சமாளிக்க அரசு அவசர ஆலோசனைகளை மேற்கொள்கின்றது. பிரான்ஸ் அரசாங்கம் லாந்த், ஜிரோந்த் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடுமையான காட்டுத்தீயால் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார பாதிப்புகளை மதிப்பிடுவதற்காக திங்கட்கிழமை சுற்றுலா, எரிசக்தி, தொலைத்தொடர்பு, காப்புறுதி துறை பிரதிநிதிகளுடன் பல அவசர கூட்டங்களை நடத்துகிறது. இந்த கூட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான ஆதரவு நடவடிக்கைகள் குறித்து சிறப்பாக ஆலோசிக்கப்பட உள்ளன. முதல் கூட்டம் காலை 9 மணிக்கு பேர்சி பொருளாதார அமைச்சகத்தில் உள்ளூர் பொருளாதாரத்துறை பிரதிநிதிகளுடன் நடைபெறும். இந்த கூட்டத்தில் பொருளாதார அமைச்சர் ரொலா லெஸ்கியூ, வர்த்தக அமைச்சர் செஸ் பப்பா ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டங்களில் தற்போதைய நிலைமையை முதல் கட்டமாக மதிப்பிடுதல், அவசரமான மற்றும் முன்னுரிமை தேவைகளை கண்டறிதல், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்தல் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. 2வது கூட்டம் பிற்பகல் தேசிய அளவில் நடைபெறும். இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட தொழில்துறை கூட்டமைப்புகள், சுற்றுலா, எரிசக்தி, தொலைத்தொடர்பு துறைகள், காப்புறுதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள். எரிசக்தி அமைச்சர் மவுத் பிரஜோன், தொழில்துறை அமைச்சர் செபஸ்டியன் மாத்தன், டிஜிட்டல் விவகார அமைச்சர் ஆன் லு அனாஃப் ஆகியோரும் இதில் கலந்து கொள்வார்கள். காட்டுத்தீயின் நேரடி பாதிப்பை மட்டுமல்லாமல் சுற்றுலா, வர்த்தகம், மின்சாரம், தொலைத்தொடர்பு, காப்புறுதி மற்றும் உள்ளூர் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் ஏற்படும் பாதிப்புகளையும் பிரான்ஸ் அரசு தற்பொழுது அவசரமாக கண்காணித்து வருகின்றது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை
27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்வர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 079563758003. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் முழுவதும் காட்டுத்தீயை எதிர்த்து போராட உதவி வரும் குரோஷியாவுக்கு எமனுவேல் மேக்ரோ நன்றி தெரிவித்துள்ளார். குரோஷிய மொழியில் அவர் நன்றி குரோஷியா என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சமூக வலைத்தளத்தில் குரோஷிய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு நேரடியாக நன்றி தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் குரோஷியா வழங்கி வரும் உதவிக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களில் குரோஷியாவின் தீயணைப்பு விமானம் பிரிவு 72 முறை பறந்து மொத்தம் 13.5 மணித்தியாலங்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. இதுவரை 400 தொன்னுக்கும் அதிகமான தண்ணீரை தீப்பகுதிகளில் வீசியிருக்கிறது. தற்போதும் இந்த குரோஷிய விமான பிரிவு ஜிரோந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. மிகவும் கடினமான தருணங்களில் உதவுவதற்காக எமது விமானிகள் மேற்கொள்ளும் பணிக்கு நன்றி. அவர்கள் குரோஷியாவை பெருமையுடன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் என்று குரோஷிய பாதுகாப்பு அமைச்சர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் காட்டுத்தீ மக்களை கதிகலங்க வைக்கிறது. நாட்டின் ஒரு பகுதி எரிந்து வருகிறது. குறிப்பாக ஜிரோந்து மாவட்டத்தில் இதுவரை 42,000 ஹெக்டேயர், சுமார் 1,04,000 ஏக்கர் எரிந்துள்ளது. ஜிரோந்து காட்டுத்தீ கட்டுக்குள் வராத நிலையில் கடந்த சில நாட்களில் பிரான்ஸ் முழுவதிலும் இருந்து
காட்டுத்தீ காரணமாக இதுவரை சுமார் 2,20,000 பேர் தங்கள் வீடுகள், விடுமுறை தங்குமிடங்கள் என்பனவற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜிரோந்தில் நிலைமை மீண்டும் மோசமடைந்திருக்கிறது. தீயணைப்பு படையினரின் தகவலின்படி தீ மீண்டும் அதிக தீவிரத்துடன் பரவி வருகின்றது. தீயின் போக்கு மாறிக்கொண்டிருப்பதாகவும் கட்டுப்படுத்த முடியாத நிலையை எட்டியிருப்பதாகவும் தீயணைப்பு படையினர் எச்சரித்துள்ளனர். பிரான்ஸ் ஜிரோந்த காட்டுத்தீ நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகவும் தீவிரமாகவும் தொடர்கின்றது. தீப்பரவல் தற்பொழுது போதோ பெருநகர பகுதியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயின் பரப்பளவு சுமார் 42,000 ஹெக்டேயர் என சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2,500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பல விமானங்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் பல பகுதிகளில் இருந்து மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். போதோ நகரத்தில் இருந்து மக்கள் தற்பொழுது வெளியேற்றப்படவில்லை என நகர மேயர் தெரிவித்திருக்கின்றார். அந்த அவசரம் தற்பொழுது ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். போதோ விமான நிலையம் செயற்பாட்டில் உள்ளது. ஆனால் விமான நிலையத்தை சுற்றியுள்ள சில ஹோட்டல் பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதோ நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய வெளியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சனிக்கிழமை மாலை செஸ்தாஸ் உள்ளிட்ட பல நகராட்சிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற உள்ளூர் அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள். செஸ்தாஸ் நகரில் சுமார் 55,000 மக்கள் வசிக்கின்றனர். தீ பரவுவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து வேகமாக மாறக்கூடும். எனவே போதோ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிகாரிகளின் வெளியேற்ற உத்தரவுகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். ஜிரோந்த காட்டுத்தீ நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஜிரோந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்த பிரான்ஸ் விமானப்படையின் A400M இராணுவ போக்குவரத்து விமானம் தீயணைப்பு உபகரணங்களுடன் மீண்டும் களத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட நீண்ட பதிவில் தீயை எதிர்கொள்ளும் களத்தில் இரவு மிகவும் கடினமாக இருந்தது என்றும் நிலைமை தொடர்ந்து மிகவும் சாதகமற்றதாகவே உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜிரோந்த் தீயணைப்பு வீரர்கள் எதிர்கொண்ட கடினமான இரவு என அமைச்சர் பதிவிட்டுள்ளார். 2500 தீயணைப்பு வீரர்கள், 1500 இராணுவத்தினர், 1200 காவல்துறையினர் ஆகியோர் தீயை எதிர்கொள்ளும் பணியில் தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தீயின் நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் 5 நகராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 50,000 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டார்கள். இரவு நேரத்தில் தீ மீண்டும் மிகவும் தீவிரமாகவும் கணிக்க முடியாத வகையிலும் மாறியதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தீயே தனக்கென ஒரு காற்றை உருவாக்கி ஒழுங்கற்ற முறையில் போதோ நகரை நோக்கி நகர்வதாகவும் அவர் கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை காலை நிலவரப்படி தீ 42,000 ஹெக்டேயர் பரப்பளவை எரித்துள்ளது. மேலும் அது போதோ நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் ஜிரோந்த் பகுதியில் காட்டுத்தீ அனர்த்தம் நிகழ்வதால் சுற்றுலா பயணிகள் எவரும் அங்கு வர வேண்டாம் என ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நுவெல் அக்கித்தான்ஸ், ஜிரோந்த் மாகாணங்களின் பிராந்திய ஆளுநர் சோஃபி புரோகா காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை சுற்றுலா பயணிகள் ஜிரோந்த் பகுதிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். குறைந்தபட்சம் தீ கட்டுப்படுத்தப்படும் வரை சுற்றுலா பயணிகள் ஜிரோந்த் பகுதிக்கு வர வேண்டாம் எனவும், ஏற்கனவே இங்கு வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகள் வேறொரு இடத்துக்கு செல்வதை பரிசீலிக்குமாறும் அவர் கேட்டிருக்கின்றார். தற்பொழுது 2500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள். 18 விமானங்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. 1500 இராணுவத்தினர் களத்தில் இருக்கின்றார்கள். 1200 உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள். இதேவேளை 3 பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் வரை வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்படும் கடும் வெப்பம், தீ நிலைமை செவ்வாய்க்கிழமை மேலும் மோசமாக கூடும் என மாகாண ஆளுநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.